எல்லாமே தப்பா இருக்குண்ணா. உங்ககிட்ட கேட்டா ஏதாவது வழி கிடைக்கும்னு தான் வந்தேன். அண்ணா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணை தான் கடத்தணுன்ற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியாது. கருணா தான் இவ்வளவு கடத்த போறான்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல வேண்டா, திருவையும் நல்ல வேண்டா. அப்ப யார் தான்டா வில்லை? ஆளாளுக்கு நல்ல வேணா. பேசாம ரைட்டர்ட்ட கேட்டுருவோமா? அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த திரு எப்படிப்பட்ட ஆளு, மாப்பிள்ளை எப்படி பேசினான்னு நமக்கு தானே தெரியும். கன்ஃபார்ம் திரு தான் வில்லை. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடிச்சாரி அடி, ஒவ்வொரு அடி சும்மா கில்லி மாதிரி. கர்ணாவா கொக்கா? கர்ணா எழுதி போட்டி செலக்ட் ஆயிட்டாரு. தட்டுக்கடா கையா. இது என்ன அடியா இல்ல திருவாரூர் தேருக்கு போற தடியா? திரு ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாருப்பா. தட்டுக்கடா கையா. இவரும் ஜெயிச்சிட்டாரு, கருணாவும் ஜெயிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் அடுத்து மோதிக்க போறாங்க. அப்போ என்னவோ நடக்க போகுது. இதை தடுக்கணும்னா ஒரே வழி இந்து அக்கா கிட்ட சொல்றதுதான். வேற வழியே இல்ல. இந்து அக்கா சொன்னாதான் கருணா அண்ணன் கேட்பாரு. ஹலோ மச்சி, இங்கே வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. செம்ம பணம் சிலம்ப போட்டு இங்கே நடக்குது. அதில் 2 பேர் மோதிக்கிறாங்களா? அவங்கள வச்சு ஒரு பெரிய வேலை பண்ண போறதா ஒருத்தன் சொன்னான். கை நிறைய பணம் கொடுத்துருக்காங்க மச்சி. ஒரு 2-3 மாசத்துக்கு பிரச்சனையே இல்லை மச்சி. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கலாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஃபைனல்ல மோதிக்க போறானுவ. காசு இன்னும் கொட்ட போகுது மச்சி. மச்சி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இருங்க. என்னம்மா? நீங்க இப்போ யார்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அண்ணே, உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. நான் யார்கிட்ட என்ன வேணாலும் பேசுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருமா? இல்ல இல்ல, நீங்க என்னமோ ரொம்ப தப்பான வேலை பண்றீங்க. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்ல ஊரை கூட்டி பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லன்னா நான் இப்ப போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். உனக்கு என்னம்மா பைத்தியம் முடிச்சிருக்கா? என்ன உளர்ற? இல்லண்ணே, உங்க கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது நீங்க என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. அட போமா, சும்மா வந்து உயிரை வாங்கிட்டு வேலையை பாரு. அண்ணே நில்லுங்க, நில்லுங்கண்ணே. அண்ணே மகா, என்னாச்சு? நீ இங்க மயக்கம் போட்டு கிடக்குற? நடந்ததெல்லாம் சொன்னா இவங்க 2 பேரும் பார்த்துட்டு மாறுவாங்களே. உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? தெரியலக்கா, யாரோ முகத்துல துணிய வச்சு அழுத்தின மாதிரி இருந்துச்சு. அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். முகத்துல துணிய வச்சு அழுத்தினாங்களா? யாரு? எனக்கு தெரியலக்கா, முகத்தை பார்க்க முடியல. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சிலம்பத்துல கருணா கலந்துக்க போறானா, முதல்ல அதை தடுக்கணும். இந்தோ, சிலம்பத்துல கருணா கலந்துக்கிறத நாம ஏன் தடுக்கணும்? என்னக்கா சொல்றீங்க? ஏன் தடுக்கணும்? எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்ல. ஆனாலும் நீங்க 2 பேரும் கேக்குறதால சொல்றேன். நான் இந்த திருவிழாவுக்கு வந்த காரணமே ஒரு கனவுதான். அப்போ ஒரு சித்தர் வந்து அருள் வாக்கு சொன்னாரு. கருணா உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை காப்பாத்தணும்னா உன்னை அம்மனே அழைப்பான்னு சொன்னாரு. அப்பதான் இந்த திருவிழா அழைப்பு வந்துச்சு. நான் அவன் கூடவே இருக்கணும், அவனை பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவுக்கே நான் வந்தேன். இப்ப இந்த சிலம்பம்லாம் அவனுக்கு என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாம சிலம்பம் போட்டியில கலந்துக்கிறேன்னு கலந்துக்கிட்டான். என்ன இந்தோ
சிந்தனா. இந்த காலத்துல இதெல்லாம் நீ நம்புற? அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லக்கா. அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் பார்த்தா அந்த சித்தர் சொல்றது உண்மையாவே நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. மதிவா அவளை பத்தி தெரியுதா? அண்ணா அவன் வீட்டை கண்டுபிடிச்சேன். சூப்பரா. அவனை தூக்கிட்டே இல்லையா அண்ணா? அவன் வீட்டுல ஆள் இல்லைண்ணே. என்னடா சொல்ற? எங்கே போயிருக்கலாம்? நல்லா விசாரிச்சியா? அண்ணா அவன் முத்தூர் அம்மன் கோவில் கோடை திருவிழாவுக்கு குடும்பத்தோட அங்கதான் வந்திருக்கலாம். புத்தூர் அம்மன் கோவிலா? உன்னை வாங்கி அடிச்சுட்டு அவன் இங்கதான் வந்திருக்காளா? ஆமாண்ணா. டேய் கன்ஃபார்மா சொல்டா. அவளை பார்த்தா நீ அடையாளம் காட்டுவல? அண்ணா எப்படி நான் மறக்க முடியும்? நிச்சயமா காட்டுவேன். அவளை வாழ்நாள் முழுக்க என்னால மறக்கவே முடியாதுண்ணே. அப்போ உடனே கிளம்பிங்க. இங்க வச்சு அவளை தூக்கலாம். அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டே இருக்கேன். டேய், டேய். முதல்ல அவ கார் நம்பர் அனுப்பி கர்ணா கிட்ட சொல்லி காரிக்கு இன்னைக்கு நான் தேட சொல்றேன். உடனே அனுப்புறேன். உடனே அனுப்புறேன். என்னையா சொல்ற? நம்பர் அனுப்பி உடனே அவளை தேட சொல்லு பார்த்தா கர்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன். யோ, எனக்கு பரிவட்டம் கட்டுற விஷயமா நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். புடி. இப்ப அவன் எதுக்கு இந்த போட்டியில கலந்துக்கிட்டான்? ஏன்டா கேட்டா எனக்கு என்ன தெரியும்? டென்ஷன் பண்ணாத. உன்கிட்ட தானே நான் கேக்குறேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? இதை பாருங்க சிஸ்டர், பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ ஏன்டா வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன பேசுனேன்? நான் என்ன பேசுனேன்னா, சேலையை பொழிச்சிரு மூஞ்சில வீசிட்டு சம்பாதிச்சது அழகுன்னு சொன்னீங்க. அதான் சம்பாதிக்க வந்துட்டான். பாத்தீங்களா ஃபேன்ஸை? அதுக்காகவா இவன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான்? வேற எதுக்கு பண்ணலாம்? அதுக்காக சொல்லல. இப்ப அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நான் என்ன பண்றது? ஆபத்தா? அங்க பாருங்க, பிரிச்சு மேஞ்சு இருக்கான் சிஸ்டர். என் மாப்பிள்ளைக்கெல்லாம் ஆபத்துலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி.